ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிற சக்திவேலில் வந்துட்டு திரும்ப திரும்ப கேட்குற நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. என்னன்னு பார்க்குறீங்களா? ஒரே ஒரு தடவை நான் உன் மனைவியா அப்படின்னு சொல்லிவிட்டாங்க நம்ம சக்தி. உடனே வேலன் திரும்ப சொல்லுன்ட்டாங்க. என்னடா இது தேனாமிரதமாக காதில் விழுகுதே அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. ஏன்னா அந்தளவுக்கு தேன் வந்து பாய் தான் நம்ம சக்தியோட வார்த்தைகள். ஏன்னா மனைவின்னு சொல்லிட்டாங்களே, சும்மா கொஞ்சம் நஞ்சமா படுத்தின நீ என்ன இவ்வளோத்தையும் தாங்கினதுக்கு இது ஒன்றுக்கு தானே காரணம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாப்ல. தம்பி ஃபீல் பண்ணாப்பா எனக்கே ஒரு நாள் பொச்சுன்னு போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தம்பி ஃபீல் பண்ணிட்டாப்ல. அதுக்கப்புறம் கிளம்பி இவர் போயிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் சிக்கல் சிவபதிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு ஒரு சாமியார். நீ வந்துட்டு உன் சின்ன மருமகளை கூட்டு வந்து பக்கத்துலேயே வச்சுக்கோ, எதிரியை பக்கத்துலேயே வச்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். நீ இப்போ எதிரிங்கிறியா சின்ன மருமகளை கூட்டு வர சொல்கிறியா? ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சிக்கல் சிவபதியாக இருக்க நீ வேற மாதிரி மாறணுமா? வேற மாதிரி என்ன எப்படிப்பா மாறுறது? அவர் ஆல்ரெடி கொடூர குரங்கா தான் இருக்காரு, இன்னும் எப்படி மாறுறதுன்னு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரிப்பா நான் சொன்ன மாதிரி கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு மகனுக்கு கால் பண்ணுறாரு. கிளம்பி வாப்பா மருமகளை கூட்டு அப்படிங்கிறாங்க. இப்படி சொன்னால் எப்படி? யார் நான் தனியாக வராதா? இல்லை மருமகளை கூட்டுவான்னு சொல்லிட்டு மிரட்டுறாரு. வேற லெவல் பாடுங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இவர் ஹாப்பியாக இருக்காரு. ஆனால் நேரில் வந்து கூப்பிட்டா தானே சக்தி ஒத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் நம்ம சக்தி இருந்துட்டு பிரகாஷை வீட்டுக்கு வர வச்சு எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அதே மாதிரி பிரகாஷும் வீட்டுக்கு வந்து பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கான். அப்பா படியிலேருந்து இறங்கி வந்து செம்ம மிரட்டுறாங்க. மிரட்டும் போது உசுங்கிறாங்க. வேலனுக்கும் சக்திக்கும் க்ளோஸ்அப்பில் வச்சு போட்டு காமிக்கிறாங்க. வேற லெவல் பாடுங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் பிடிச்சிக்கிட்டு கொடுத்துட்டாங்க. பிடிச்சி கொடுத்தோடனே நான் தாண்டி உனக்கு ஜென்ம எதிரிங்கிறாங்க. டே போடா உன்னால் ஆனதை பார்த்து கொடான்ட்டாங்க. வீட்டில் வேற லெவலில் ஹாப்பியில் இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.